வெல்கம் டு holisticinvestment.in. ABSLI விஷன் லைஃப் இன்கம் ப்ளஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்கம், சேவிங்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் உங்கள் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் உங்களுக்காக லாங் ரனில் இந்த பாலிசி ப்ரொவைட் பண்ண முடியுமா இல்லையான்றது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாலிசியை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான்-லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் இன்கம், லாங் டேர்ம் இன்கம் அண்ட் ஹோல் லைஃப் இன்கம். அண்ட் ஆல்சோ உங்களோட கேரண்டீட் இன்கமாக ஒரு ரெகுலர் ஃப்ளோவாக நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பெனிஃபிட் பே அவுட் பீரியட் பொறுத்து தான். அண்ட் ஆல்சோ உங்களோட கேஷ் வேல்யூ, அதாவது உங்கள் பேடப் அடிஷன்ஸோட கேஷ் வேல்யூ கூட ரிசீவ் பண்ணிக்கிற அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இது நீங்கள் கேஷாகவும் ரிசீவ் பண்ணலாம், இல்லை பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் அதை அக்யூமுலேட் பண்ணவும் விடலாம். அண்ட் ஏதாவது இன்எவென்ச்சுவாலிட்டி அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா இன்பில்ட் பெனிஃபிட் இருக்குது, உங்களோட ஃப்யூச்சர் ப்ரீமியம்ஸை வேவ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியும் சில கீ ஃபீச்சர்ஸ் இந்த பாலிசியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பெனிஃபிட்ஸுமே ஷார்ட் டேர்ம் இன்கம், லாங் டேர்ம் இன்கம் அண்ட் ஹோல் லைஃப் இன்கம்னு பிரித்து தான் ஒவ்வொன்றுத்துக்குமே பெனிஃபிட்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ சப்போஸ் டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது பாலிசி ஹோல்டர் எந்த டைம் வேணால், இப்போ பாலிசி டேர்ம்குள்ளே இறந்து போயிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா, அப்போ நாமினிக்கு அந்த டைம் அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீடிஃபைண்டாக ஒவ்வொரு இன்கம் பெனிஃபிட்க்கு கீழேயும் வச்சுருப்பாங்க பெனிஃபிட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அண்ட் அவங்களோட டேட் ஆஃப் டெத் அப்போ எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அதுதான் நாமினிக்கு பெஸ்ட்டாக அவங்க பெனிஃபிட்டாக தருவாங்க, டெத் பெனிஃபிட்டாக. இதே சர்வைவல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பாலிசி ப்ரீமியம் பேயிங் டேர்ம்க்கு அப்புறமா வரைக்கும் பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த டைமில் இந்த சம் அஷூர்டோட ப்ரீடிஃபைன்ட் பர்சன்டேஜ் தான் கேரண்டீட் இன்கம் பெனிஃபிட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது பாலிசி இயர் எண்டில் கொடுக்கலாம், இல்லை ஒவ்வொரு மந்தோட பிகினிங்கில் கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட இன்கம் பெனிஃபிட் ஆப்ஷன் பொறுத்து உங்கள் சர்வைவல் பெனிஃபிட் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்குமே பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆகிட்டாங்கன்னா, அவங்க இது வரைக்கும் அக்ரூவ் பண்ண இல்லை பேடப் அடிஷன்ஸ் இல்லை டெர்மினல் போனஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது மொத்தமாக சேர்த்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். இதே ஹோல் லைஃப் இன்கம் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இதோட சேர்த்து சம் அஷூர்டும் பாலிசி டேர்ம் எண்டில் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்தந்த ஷார்ட் டேர்ம் இன்கம், லாங் டேர்ம் இன்கம் அண்ட் ஹோல் லைஃப் இன்கம்க்கு கீழே பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை கூட பார்த்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதில் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த பாலிசியில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் லோன் எடுக்க முடியும். இது உங்கள் சரண்டர் வேல்யூட மேக்ஸிமம் 80% வரைக்கும் உங்களால் லோன் எடுக்க முடியும். ப்ளஸ் உங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் ரைடர்ஸ் மூலியமாக கூட நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இது ஒரு நாமினல் ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் மூலியமாக வரும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, உங்களோட பெய்டப் அடிஷன்ஸை ஃபஸ்ட்டு பாலிசி இயர் எண்டுக்கு அப்புறமே நீங்கள் அக்ரூவ் பண்ண முடியும். ப்ளஸ் உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஏஜ் 100 வரைக்கும் கூட இருக்குது. ஆனால் இது நீங்கள் ஹோல் லைஃப் இன்கம் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் இருக்க சில அட்வான்டேஜஸ் இதே டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்கம் பெனிஃபிட் ஜென்ரலாகவே நீங்கள் பெரிய சேவிங்ஸ் பண்ணவோ இல்லை பெரிய ஃபினான்ஷியல் கோலுக்காக அச்சீவ் பண்ணுறதை விட சின்ன டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ்க்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த பிளானில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்றது அவ்வளோவா கிடையாது. ப்ளஸ் உங்கள் இன்கம் பெனிஃபிட்ன்றது எது ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்களோ அதே தான் அந்த பாலிசிலாம் முடிகிற வரைக்குமே ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது ஒரு ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக கொடுக்குற மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை முடிவெடுக்கணும். நம்ம இந்த வீடியோவில் இந்த பாலிசியோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன, இது ப்ரீஃப்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாலிசியோட ஒர்க்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோட மெயின் பார்ட்க்கு வந்திருக்கோம். அதாவது இந்த பாலிசியோட ஐஆர்ஆரை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னதான் ஒரு பாலிசியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொன்னாலுமே நம்ம கையில் கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி அப்படின்றத அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ் நம்ம இந்த பாலிசியை அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 35 year old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு.
அவங்க சம் அஷ்யூர்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது 6,45,278 rupees. அண்ட் அவங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ன்றது 10 years அண்ட் இன்கம் பெனிஃபிட் பீரியட்ன்றது 20 years. டோட்டலாகவே பாலிசி டேர்ம் 30 yearsக்கு வந்துடுது. அண்ட் ஆனுவலாக அவங்க பே பண்ண போகிற ப்ரீமியம் வந்து 1 lakh. ஸோ அவங்க லாங் டேர்ம் இன்கம் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆனுவல் இன்கமாக 54,849 rupees அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது போனஸஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி 30 years எண்டில் ஃபைனல் இன்கம் பெனிஃபிட் பே அவுட்டோட அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ எப்படி வந்து ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ண போறோம்னா 2 யூனிட் வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்று வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, அது வந்து 4% per annum. இன்னொன்று பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் 8% per annumனு ரெண்டுத்துலேயுமே வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம பண்ணுறோம். இது ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்கு தான். இது கேரண்டீட் கிடையாது. இதை விட கம்மியாகவும் போகலாம், அதிகமாகவும் போகலாம். இது கேரண்டீட் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்க மாதிரி, பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக இந்த 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 4% per annumல உங்களுக்கு கிடைக்கிற ஐஆர்ஆர் அப்படின்னு பார்த்தோன்னா 4,25,884 rupees. அதோட ஐஆர்ஆர் 2.15%. ஸோ இந்த 2.15%ன்றது நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணால் கூட உங்களுக்கு சிமிலராக இவ்வளோ தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து வெயிட் பண்ணி, டைம் இன்வெஸ்ட் பண்ணி, மணி இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் காசு இருந்தாலும் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் தான் வரப்போகுது. நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுன்னே அவசியம் கிடையாது. ப்ளஸ் அட்லீஸ்ட் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீடாக அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு கூட சொல்லலாம். பட் இதில் கேரண்டீடும் கிடையாது. ஸோ 2.15 விட கம்மியாக போகவும் சான்சஸ் இருக்குது. இதே பெஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தீங்கன்னா 6.08%, 25,90,794 rupees மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக இருக்குது. அண்ட் 6.08% ஐஆர்ஆர் கிடைக்குது. 8% per annum பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் கால்குலேட் பண்ணணும். 6%ன்றது நீங்கள் ஏபிஎஸ்எல்ஐ விஷன் லைஃப் இன்கம் ப்ளஸ் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலியமாக நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஐஆர்ஆர். இது வந்து ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஒரு பேங்க் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட சிமிலராக இந்த அளவு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இதில் கேரண்டீட் ரிட்டர்னும் கிடையாதுன்ற போது அது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேரபிள் தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த 2 ரிட்டர்னுமே இருக்கட்டும், வர்ஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ் ரெண்டுமே வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஃபேவரபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதே நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், பொட்டன்ஷியலி நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதுனால தான். பட் இது இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது. நமக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இன்ஃப்ளேஷனில் இப்போ நம்மளுக்கு 50,000 எவ்வளோ பெருசோ அதே இன்ஃப்ளேஷனில் அந்த வேல்யூ இருக்காது 50,000க்கு. ஸோ டைம் அந்த இன்ஃப்ளேஷன் ஃபேக்டரும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்கம் பெனிஃபிட் என்ன தான் கேரண்டீடாக இருந்தாலும் இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் இந்த பாலிசியில் நமக்கு கேரண்டீட் கிடையாது. ப்ளஸ் இன்கம் பெனிஃபிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ்க்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய சேவிங்ஸோ இல்லை அதை வச்சு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இருக்குன்றது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை விட வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதான்னு நம்ம இப்போ ஜென்ரலாக ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம் ஐஆர்ஆர். ஸோ ஜஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலிசி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால், செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதா, ஒரு பெட்டர் லிக்விடிட்டி கிடைக்குதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாலிசியில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்சூரன்ஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்மளோட சம் அஷ்யூர்ட் இந்த பாலிசியில் இருக்கிற மாதிரியே ஏபிஎஸ்எல்ஐக்கு கொஞ்சம் ஃபேர் கம்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிமிலராகவே எடுத்துக்கலாம். ஒரு 6.5 lakhs சம் அஷ்யூர்ட் அண்ட் பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 30 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years. ஸோ அஃபோர்டபுளாக ஒரு ப்ரீமியம் நம்ம இதில் வந்து கட்ட போகிறது 8,700. இதே ஏபிஎஸ்எல்ஐயில் நம்ம கட்டின ப்ரீமியம் வந்து 1 lakh. பட் இங்கே வந்து மற்ற டேர்ம்ஸ்லாம் மெட்ரிக்ஸ்லாம் சிமிலராக இருந்தாலுமே ப்ரீமியம் மட்டும் நம்ம கம்மியாக தான் கட்டுறோம், ரொம்பவே 8,700. ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட் 91,300 தான் நம்ம ஒரு வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுலேருந்து கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்லேயுமே ரிஸ்க் இருக்குது. ஏன் நம்ம இஎல்எஸ்எஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ஒரு ட்ராக் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் டேர்மில் நம்ம 7 to 10 years இன்வெஸ்ட் பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாகவே இது காட்டியிருக்கு. லைக் 12% வரைக்குமே பொட்டன்ஷியலி இந்த மாதிரி நம்ம இவ்வளோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி. ஸோ அந்த பேஸ் பண்ணி, அந்த ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் வேணாம், வேறு ஏதாவது ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பொறுத்த மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் இந்த பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். இது நம்ம எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஜஸ்ட் இப்போது கால்குலேட் பண்ணி பார்க்குறோம்.
ஸோ இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிடைக்கிற கார்பஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.94 lakhs. இது வந்து இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ டேக்ஸ் போய் எவ்வளோ போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 17.16 lakhs. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த மொத்த அமௌண்ட்மே அதுலேருந்து கிடைக்கிற அந்த ப்ரொசீட்ஸ் வந்து நீங்கள் 7% ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு கேரண்டீடாக 7% ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆனுவலாக 54,849 rupees வரைக்கும் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எண்ட் ஆஃப் 30 years நீங்கள் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை ஏபிஎஸ்எல்ஐ விஷன் இன்கம் ப்ளஸ் பிளானில் கம்பேர் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம மெச்சூரிட்டி பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44,47,893 rupees. இது கண்டிப்பாக ஏபிஎஸ்எல்ஐ விஷன் லைஃப் இன்கம் ப்ளஸ் பிளானை விட ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணதில். அண்ட் ஐஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா 7.73%. இது நீங்கள் ஆக்சுவலி விட்ராவல் கொஞ்சம் டிலே பண்ணி ஆனுவலாக எடுக்காமல் கொஞ்சம் இன்னும் டிலே பண்ணி விட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா இதை விட அதிகமாகவே ஐஆர்ஆர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் உங்களோட லார்ஜ் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இன்னும் எஃபெக்டிவான வேஸ் இருக்குது. அண்ட் விட்ராவல் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் நம்மளோட கேல்குலேஷன் பர்பஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஆனுவல் விட்ராவல் பண்ணுறதுக்கும் உங்கள் மணி நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. இந்த மாதிரி பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக நீங்கள் இப்படியும் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக ஏபிஎஸ்எல்ஐ விஷன் லைஃப் இன்கம் ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளான் தான். இது உங்களோட இன்கம் பெனிஃபிட்டை கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் நீட்ஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி இன்கம் பெனிஃபிட் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். பட் இவங்க லைஃப் கவர் அண்ட் இன்கம் பெனிஃபிட்டை கம்பைன் பண்ணுறதுனால இந்த பிளான் வந்து ஒரு புவர் பர்ஃபார்மர் ஆகிடுது. அண்ட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து எக்கனாமிக் இன்ஃப்ளேஷனோட ஒரு பேஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியல. அண்ட் இதில் கிடைக்கிற இன்கம் பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜர் லைஃப் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கான எந்த மாதிரியான ஒரு இன்கம் பெனிஃபிட்டும் கிடையாது. அண்ட் ரிட்டர்ன் அனலைசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்கம்ன்றது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் கிடையாது. ஏன்னா ரிட்டர்ன்ஸே இதில் கிடைக்கிறது ரொம்ப ஆவரேஜ் தான். அண்ட் இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஹை ஏஜென்ட் கமிஷனும் உண்டு. ஸோ இந்த பாலிசியில் ரெகுலர் இன்கம்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்வைசபிள் கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னும் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட லைக் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ கூட நீங்கள் பில்ட் பண்ணலாம் டெப்ட் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டர் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இப்போ இன்சூரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்கான இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணாமல் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கம்மியான அஃபோர்டபுளான ப்ரீமியமில் கூட ஹையர் கவரேஜ் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக உங்கள் நீட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் காட்ட வேண்டிய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு டைமோ சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கூட அணுகலாம். அவங்க எல்லா ஃபேக்டர்ஸ் லைக் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீட் என்ன, உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, அண்ட் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்னன்னு எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் பெட்டராக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானை இன்வால்வ் பண்ணுறீங்க உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னினா இன்னும் ஹேசல் ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தாக்கி உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இது இருக்கும் லாங் டேர்மில். ஸோ நீங்கள் இந்த ரூட்டை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் உங்களோட பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.